ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேத்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் டூ ரேஷனல் irrational நம்பர்ஸ் such that the sum is rational number. Can you find two irrational numbers whose product is rational number? ஸோ இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா சம் அண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு இரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். அந்த இரேஷனல் நம்பரை சம் பண்ண அப்படின்னா அதோட ஆன்சர் எனக்கு ரேஷனல் நம்பர் ஆகவும், ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா அதோட ஆன்சர் எனக்கு ரேஷனல் நம்பர் ஆகும். வேற ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஓகேவா? சரி, என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு என்ன அப்படின்னா டூ இரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். அதோட சம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு டூ ரேஷனல் நம்பர் நான் √5 அண்ட் -√5 அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு சம் பண்ணும்போது எனக்கு √5 -√5 ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படிங்கிறது. 0ங்கிறது எனக்கு ஒரு இன்டிஜர். இட் இஸ் அன் ரேஷனல் நம்பர். அப்படிதானே? ரேஷனல் நம்பர் ஃபார்ம்ல தானே இருக்கு. 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இன்டிஜர் தான். அது என்னது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபினிஷ்ட். ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரேஷனல் நம்பர் வரணும். ஸோ அங்க நான் ரெண்டு இரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா √8 அண்ட் √2 அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது √8 into √2 கேன் பி ரிட்டன் as √8 into 2. ஸோ √8 into 2, இந்த √8 into √2 நம்ம √a into √b, √ab அதாவது 8ஐயும் into 2. ஸோ √8 into 2 √16. √16 வேல்யூ நம்மளுக்கு என்னது 4. ஸோ சின்ஸ் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஓகேவா? தேங்க்யூ.